அன்னை தமிழக மக்களை காப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து இரவு பகல் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட கருணையின் வடிவம் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களின் சார்பிலே அனைவருக்கும் தீபாவளி திருநாள் தீமைகள் எல்லாம் அகற்று நன்மைகள் பிறந்திட எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையினுடைய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலங்களிலே மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். அது 2 ஏக்கர் நிலம் என்றாலும் சரி, தற்போது 505 வாக்குறுதிகளில நாம் குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு தீர்வு கண்டு அதற்கான திட்டங்களை தீட்டி புதிய சட்டங்களை உருவாக்குகிற சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். அதோடு 100 நாட்கள் ஆண்டுக்கு நடத்துவோம் என்று சொன்னார்கள். இப்போது மொத்தத்துக்கே 5 ஆண்டுகள் 100 நாட்கள் நடத்தி இருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே போல நேரலை என்பது அவர்கள் பேசுவது மட்டும், நேரலையில ஆளுகிற கட்சியை சேர்ந்த முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் பேசுவது நேரலையில ஒளிபரப்பப்பட்டு மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளை அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் மீது உள்ள அக்கறையில ஜனநாயக கடமையாற்றுகிற போது நேரலையை துண்டிப்பது என்பது எப்படி ஒரு ஜனநாயக பண்பாகும்? எதிர்கட்சி தலைவர் என்ன அவையின் முன் கவனத்திலே வைக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியக்கூடாது என்கிற அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலே தான் ஆளுகிற கட்சி பதில் சொல்வது மட்டும் பதிவு செய்கிறார்கள். பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அது முக்கியமான பிரச்சனைகளைத்தான் அவையின் கவனத்துக்கு என கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அவர்கள் அனுமதிக்கிற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற அக்கறையிலே தான் இந்த ஜனநாயக கடமையாற்றுவதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை அவர்கள் இருட்டடிப்பு செய்வதையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது இதற்கு மிக விரைவிலே மக்கள் தீர்வு காண இருக்கிறார்கள். இந்த சமீபத்தில் கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடந்தது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 205வது பிரிவில் பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட செலவினங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு விவாதம். அந்த ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் ஒவ்வொரு துறைக்குமே மானிய கோரிக்கையில ஒவ்வொரு துறை வாரியாக அவர்கள் கோரிக்கை வைத்து விவாதம் வைத்து அதை தொடர்ந்து அந்த நிதி ஒதுக்கப்படும். அது முழுமையாக செலவு செய்யப்படுகிறதா என்றால், மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கை பெற்ற மூத்த ஒரு அமைச்சரை அவருடைய துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் 100% செலவு செய்யப்படவில்லை என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். ஆகவே அந்த திருப்பி அனுப்பப்படுகிற நிலைமை அது குறித்து சட்டசபையில எந்தெந்த துறையிலே முழுமையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த துறையில திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற விவரம் மக்களுக்கு சொல்வதில்லை. ஆகவே இப்ப அடிஷனல் டிமாண்ட், இப்ப நம்ம கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானிய கோரிக்கை என்பதுதான். அது முதல் துணை மானிய கோரிக்கை வைக்கலாம், அப்புறம் 2வது துணை மானிய கோரிக்கை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 205வது பிரிவில் இப்போ கடந்த 3 தினங்களாக நடந்தது முதல் துணை மானிய கோரிக்கை. அதெல்லாம் அடிஷனல் டிமாண்ட் அவங்க வச்சிருந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அந்த கூடுதல் தேவைக்கான அந்த 205வது பிரிவின் அடிப்படையில் அவர்கள் இந்தந்த துறைக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தொகை நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இந்தந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். அது விவாதம்
செய்யப்பட்டு அந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடிஷனல் டிமாண்ட். இந்த அடிஷனல் டிமாண்ட் எப்படி சரி கட்ட போகிறார்கள்? ஏன்னா ஏற்கனவே எந்த அளவுக்கு கடன்ல இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப ஏறத்தாழ ஒரு 3000 கோடி அடிஷனல் டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே கடன்ல இந்த அளவு இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு வருவாய் உங்களுக்கு அதிகரித்த போதிலும் கடன் அளவு அதிகமாக இருக்கிறது. கடன் எதுக்கு வாங்கணும்? மூலதன செலவு, ஆஸ்பத்திரி, வருவாய் உள்ள அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய மூலதன செலவுகளுக்கு தான் அவர்கள் செலவிடும். இப்போ 1 லட்சம் கோடி இந்த ஆண்டு வாங்குறாங்கன்னா அதுல எந்த அளவுக்கு மூலதன செலவு என்பதுதான் நமக்கு முக்கியம். இன்னும் சொல்ல போனா மூலதன செலவுக்காக தான் கடன் வாங்குவோம். ஆனால் இப்பொழுது மூலதன செலவு எவ்வளவு பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம் அவங்க கடன் வாங்கி இருக்கிறாங்கன்னா வெறும் 40,000 கோடி தான் இந்த மூலதன செலவுக்கு. இதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் நிதி மேலாண்மையில ஒரு புரட்சி செய்கின்ற வகையில இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். அவர் என்ன சொல்றாரு? மாண்புமிகு நிதி அமைச்சர், இது நீங்க எண்ணிக்கை கணக்குல பார்க்க கூடாது, பர்சன்டேஜ் கணக்குல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்லுங்கன்னா கொட்டைப்பாக்கு என்ன வேலைன்னு பதில் சொல்றாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கடன் அளவு இப்ப நீங்க கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், அத நாங்க மறுக்கல. நீங்க தானே 2011 முத கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் 1.5 லட்சம் கோடி அவங்க கடன் வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நாங்க எடப்பாடியார் முதலமைச்சராக, அம்மா முதலமைச்சர் எவ்வளவு மூலதன செலவுல அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த அடிஷனல் டிமாண்ட் 3000 கோடிக்கு என்ன நீங்க சோர்சஸ், அந்த வருவாய் சோர்சஸ் என்ன? மறுபடியும் நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்திடாதீங்க, மறுபடியும் நீங்க கட்டணங்களையோ வரியோ உயர்த்திடாதீங்க. நீங்க ஏன்னா இந்த இதுல எதுவுமே சொல்லல, அதனால நீங்க கட்டணத்தை உயர்த்திடாதீங்க. ஏற்கனவே இப்படிதான் சொன்னீங்க, கொரோனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உயர்த்த மாட்டோம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சொத்து வரி 150% உயர்த்திருக்கு. உடனே மாண்புமிகு அமைச்சர் நேரு அண்ணன் அவர்கள் எழுந்திருச்சு, மத்திய அரசு சொன்னது அதனால நாங்கள் உயர்த்தினோம். மத்திய அரசு சொன்னா எல்லாத்தையும் நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறோம். ஏன்னா இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எந்த திட்டம் ஏன் செய்யலைனாலும் மத்திய அரசு நிதி தரல அப்படின்னு தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு அவர்கள் அடுத்தவர் மீது பழி போடுவதற்காக ஆட்சியும் அதிகாரத்தையும் மக்கள் கொடுத்தார்கள். பழி சுமத்தி விட்டு தன்னுடைய இயலாமை மறைப்பதல்ல ஒரு அரசினுடைய நோக்கம். தன் மக்கள் கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஜனநாயக அடிப்படையில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இப்போ மாண்புமிகு மூத்த அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு விடிவுகாலம் பிறக்கிறதுக்காகத்தான் நாங்க பண்ணோம். உடனே நிதியமைச்சர் சொன்னாரு, மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அன்னை மீனாட்சி குடிக்கொண்டிருக்கிற மாவட்டத்துல தரல. அது செல்லூர் ராஜு கேட்பாரா, உதயகுமார் கேட்பாரா, ராஜன் செல்லப்பா கேட்பாரான்னு கேட்டார். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதல்வராக இருக்கிற போது இந்த மதுரைக்கு 2 பாலங்கள் முதல்ல வைகை நதியில கொடுத்தோம். அதற்கு பிறகு 2 பாலங்கள் அடிக்கல் நாட்டினோம். வைகை நதியை பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சாலை அமைத்தோம். 2 வழிச்சாலை 4 வழிச்சாலை அமைத்தோம். மத்திய அரசு என்ன பெற்றீங்கன்னு கேட்டா, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தோம். 1000 கோடிக்கு பறக்கும் பாலம் கொண்டு வந்தோம். தோரங்குறிச்சி வரைக்கும் போய் சென்னையில போகணும். நம்ம திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலை 4500 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தோம். 11 மருத்துவக் கல்லூரி. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 12 மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். இது அம்மா அவர்களுடைய அணுகுமுறை, புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய அணுகுமுறையில மக்களுக்கான திட்டங்களை கொண்டு அதை நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு 4.5 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி தொடரணும்னு ஏதாவது ஒரு சாதனை திட்டத்தை சொல்லுங்க. பேர் வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. பெயர் சூட்டு விழா,
அதுல நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனா மக்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று நாம் பார்த்தோமானா வெறும் விளம்பர வெளிச்சத்துலதான் இன்னைக்கு இந்த அரசு நடக்குது. அப்பதான் நாங்க சொன்னோம், மதுரைக்கு நாங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடிவு காலம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு மூத்த அமைச்சர் சொன்னார். ஆமா, விடிவு காலம் கொடுத்திருக்கிறீங்க. என்ன விடிவு காலம்னா, இது வரைக்கும் வரலாற்றே இல்லாத வகையில வரி முறைகேடுல 200 கோடி ரூபான்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க அரசுலயே 5 மண்டல தலைவர், 2 குழு தலைவர், 24 அதிகாரிகள், மேயர் உடைய கணவர் கைது. அதுக்கு பிறகு மேயர் ராஜினாமா. எப்போ பிரதான எதிர்கட்சி விவாதத்துல நாங்க சட்டமன்றத்துல எழுப்புவதற்கு முதல் நாள் தான் அவங்க ராஜினாமா பண்றாங்க. இது மிகப்பெரிய மதுரைக்கு கிடைத்த அன்னை மீனாட்சி குடிகொண்டிருக்கிற சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு, இன்றைக்கு மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற மதுரைக்கு, கள்ளழகர் இறங்குற மதுரைக்கு, இங்கே ஜல்லிக்கட்டு, உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த மதுரைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுல ஸ்டாலின் திமுக அரசு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பெருமையாத்தான் மதுரை மக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு மாதிரி இன்னும் நீங்க உயர்த்தினீங்கன்னா நாங்க சொன்னோம் விலைவாசி உயர்வு வந்துடும். அந்த விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய கொடிய நோய். அது வறுமை என்பது மிகப்பெரிய கொடிய நோய். ஆகவே வறுமையை ஒழிக்கின்ற வகையில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்துல? அம்மா இருக்கிற போது 20 கிலோ விலையில அரிசி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த மடிக்கணினி திட்டம், கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குற திட்டம், கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக. அதே போல புரட்சி தமிழக எடப்பாடி குடிமராமத்து திட்டம், 11 மருத்துவக் கல்லூரி, 7.5% இடஒதுக்கீடு என்று வரலாற்றில் இடம்பெறுகிற முத்தான வளர்ச்சி திட்டங்களை புரட்சி தமிழக எடப்பாடி வாரி வாரி வழங்கினாங்க. அதனால மக்கள் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு 175 தொகுதிகளுக்கு மேலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சி தமிழக எடப்பாடியார் மேற்கொண்டிருக்கிற இந்த எழுச்சி பயணம், மக்கள் கொடுக்கிற வரவேற்பு, இன்றைக்கு மீண்டும் எடப்பாடியார் தலைமையில அம்மாவின் ஆட்சி, ஜனநாயகத்தின் ஆட்சி, மக்கள் ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் அந்த வரவேற்பு, மக்கள் கொடுக்கிற வரவேற்பு சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்றோம். சட்டசபையில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்புல இன்றைக்கு கரூர் நடந்த துயர சம்பவத்தை பற்றி கவனத்துல கொண்டு வராரு. அதுக்கு அரசினுடைய கவனக்குறைவும் காவல்துறை போதிய ஏற்பாடு செய்யலன்றது நீதி கேட்டு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் கேள்வியை முன்வைக்கிற போது முதலமைச்சர் கோவப்படுறாரு. இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன நடந்திருக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் பதில் சொல்றாரு. ஏன்னா குற்றமுள்ள மனசு குறுகுறுக்குதுன்ற மாதிரி எதிர்கட்சியில் சேர்ந்தவர்கள் அவையின் முன் கவனத்தில் வைத்து அதற்கு பிறகு சந்தேகங்களுக்கு அவர்கள் பதில் சொல்வதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, மரபையை மாற்றி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்டு மக்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாகவே இப்படித்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அங்கேயும் சொன்னாங்க விசாரணை. இப்ப உச்ச நீதிமன்றத்துல என்னாச்சு, எப்படிப்பா இதை நீங்க அமைச்சீங்க, எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்கல்ல உங்க விசாரணை எல்லாம். அப்ப உங்களுடைய அந்த அணுகுமுறை என்பது, சட்ட ரீதியான அணுகுமுறை என்பது, அரசியல் ரீதியான அணுகுமுறை என்பது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதுதான் இந்த விசாரணை ஆணையங்கள்லாம் தனிநபர் விசாரணை ஆணையம், ஸ்பெஷல் சிறப்பு குழு எல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் சிபிஐல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உங்களுடைய அணுகுமுறை இன்னைக்கு தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற பல பிரச்சனை. இப்ப கூட வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்ச முதல் நாளே 5 பேர் இடிதாக்கி இறந்துட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். 22ஆம் தேதியில இருந்து இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைன்னு சொல்றாங்க. தென் தமிழகத்துல தீவிரமா மழை பெய்யுது. தொடங்கிய நாள்ல இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. இப்ப தேனியில கேட்ச்மெண்ட் பாயிண்ட்ல, முல்லை பெரியார் கேட்ச்மெண்ட் பாயிண்ட்ல தொடர்ந்து மழை வர்றதுனால, உபரி நீர் வர்றதுனால, மழை பெய்யறதுனால அந்த பகுதி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்குது. நிவாரண முகாமெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று இரவு அறிக்கையை நம்ம பார்த்தோம். தேனியிலிருந்து கூட ஜெயக்குமார் போன்றவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவரோட அனுமந்தர் டாக்டர் உள்ளிட்டவர்களாம் வருகை தந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த பகுதி பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால உயிரிழப்பு இல்லாமல், பயிர் சேதங்கள் இல்லாமல், ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டதா சொல்றாங்க.
அவர்களுக்கெல்லாம் உரிய நிவாரணங்கள் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் வடகிழக்கு பருவமழையில கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நேரடி நெல் கொள்முதல் அது ரொம்ப சுருக்கமா தெளிவா சொல்றோம். நேரடி நெல் கொள்முதல் என்னன்னா, இந்த ஈரப்பதத்தை காரணமா வச்சு நிபந்தனை வச்சு கொள்முதல் செய்யாம ரோட்ல கொட்டி கிடக்கு. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் விவசாய முதலமைச்சராக இருக்கிற போது இந்த ஈரப்பதம் பாத்தீங்கன்னா 18% இருக்குதுன்னா அதை 20-22% வரைக்கும் விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த அளவுல மத்திய அரசு அனுமதி வாங்கணும். இவங்க அது வரைக்கும் தூங்கிட்டு இப்ப கொள்முதல் பண்ணும்போது 18% தான் 16% தான் அப்படின்னா நீங்க 800 மூட்டை நாங்க கொள்முதல் செய்யறத எடப்பாடியார் 1000 மூட்டை ஆக்கினாரு. இப்ப இவங்க 1000 சொல்லிட்டு 600 தான் பண்றாங்க. ஏன்னா ஈரப்பதம் 16% இல்ல, 18% இல்ல, 22% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். கொள்முதல் தொடங்குவதற்கு முன்பாகவே ஈரப்பதம் மத்திய அரசுல அனுமதி வாங்கணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கவன ஈர்ப்புல அவசர பொது முக்கியத்துவம் 0 ஹவர்ல எழுப்புறாங்க. அவர் சொல்றாரு செறிவூட்டப்பட்ட அரிசியை அவங்க இப்ப நாங்க கேட்ட கேள்வி என்ன? எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் விவசாயிகளுக்காக தெருவுல நெல்மணிகள் கொட்டி கிடக்கு, அதை நீங்க கொள்முதல் செய்யுங்க, நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கொள்முதலை துரிதப்படுத்துங்க அப்படிதான் சொல்றாரு. ஆன்லைன்ல தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டையில இனிமேல் நீங்களாம் அலைய வேண்டாம், ஆன்லைன்ல நீங்க கடன் வாங்கிக்கலாம், பயிர் கடன் தொடங்கி அந்த விளம்பரப்படுத்துறதோட சரி. இது வரைக்கும் எங்கேயும் உங்க பகுதியில கேட்டு பாருங்க, ஆன்லைன்ல எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்க. இந்த சாத்தூர் நகராட்சியில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அது சமூக வலைதளங்களை கொடுத்துருக்காங்க. சட்டசபையில பேசினாங்க. அவருக்கு ஓய்வூதிய பலனே தரல. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. அரசே ஒப்புக்கொள்ளுது நீதிமன்றத்துல. அப்ப என்ன கஜானா காலி ஆயிடுச்சா? நிதிநிலை நெருக்கடி வந்துருச்சா என்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. மொத்தத்திலே ஒரு ஜனநாயக படுகொலை மக்கள் மன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி ஜனநாயகம் செத்து போய்விட்டதோ, எங்கே போனது ஜனநாயகம் என்று தேடுகிற நிலையில தான் ஜனநாயகம் இல்லை என்கிற வகையில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருடைய உரையை நேரலை செய்வதிலே அவர்கள் இரட்டிடிப்பு செய்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு, ஒன்னு ரெண்டையும் ஒளிபரப்பாதீங்க. மக்கள் ஊமப்பட மாதிரி பாக்குறாங்க. நாங்க கத்தி கத்தி சொல்றதெல்லாம் அங்க வெறும் வாய்ஸே இல்லை. எங்களுடைய வாய்ஸை நீங்க நேரில் திணிக்கிறதுனால முடியாது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வருவார் என்பது மக்கள் தீர்ப்பே, மகேசன் தீர்ப்பு. அதை நீங்க இது போன்ற சில்லறத்தனமா இரட்டிடுப்பு செய்வதனால அது மூடி எத்தனை தடவை கோரிக்கை வைக்கிறது சொல்லுங்க? சட்டசபையில எதிர்கட்சி தலைவரே கோரிக்கை வைக்கிறோம், நாங்க கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை வச்சா என்ன செய்யறாங்க? தூக்கி வெளியே போடுறாங்க. இது ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா நீங்க அதை செய்யலன்னு கேக்குறாங்க. ஏப்பா 41 பேர் அரசியலுடைய அலட்சியத்தினால உயிர் பறி போயிடுச்சுல. போன உயிர் போனது தானே. 41 உயிர்னா என்ன சும்மாவா? இந்த இருமல் மருந்து நம்ம செங்கல்பட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல தயார் பண்றோம். அதோட நாங்க கேள்வி கேட்கிறோம். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இதுல கொண்டு வராங்க. விதி எண் 55 ஏற்கனவே கரூர் துயர சம்பவம் அவை ஒத்திவைப்பு விதி எண் 56ல எதிர்கட்சி தலைவர் கொண்டு வராங்க. ஆனா அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் என்ன செய்யறாரு? அவருக்கு அவங்க எஜமான உத்தரவு போடணும்ல. அவருக்கு மக்கள் எஜமான இல்லை, அவங்க எஜமான உத்தரவு போடணும். பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இந்த இருமல் மருந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்க இன்னைக்கு தடை செஞ்சிருக்காங்கல்ல. நீங்க செய்தி எல்லாம் பார்த்துங்க. எத்தனை பேர் இறந்துட்டாங்க உங்களுக்கே தெரியும். 35 பேர்னு சொல்றாங்க, 25 பேர்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம உண்மையான விவரம் தெரியல. அதை தடை பண்ணிருக்காங்க. அவரு இதுக்கு பதில் கேட்டா மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மராத்தான்ல சாதனை படைச்ச கிண்ணர் சாதனை படைச்சவரு அதுக்கு என்ன பொறுப்பா பதில் சொல்லணும்? வருகிற காலங்களில் இதை தடுத்து நிறுத்துவதற்கு உரிய ஆய்வு மேலும். ஏங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டிலுங்க தயார் பண்றோம்? ஒரு பேட்சுக்கு லட்சக்கணக்கில் வெளியே வருது. இதெல்லாம் ஆய்வு பண்ண முடியும். அப்புறம் நீ எதுக்கு பார்க்க? ஏப்பா இந்த மருந்து சாப்பிட்டு
35 பேர் உயிரிழந்திருக்கான். WHO வந்து ரத்து பண்ணி வைக்கிறாங்களா? நீங்க அதை வந்து கவனத்துல கொண்டு செய்ய வேண்டாமான்னா அவங்கள தடை பண்ணணும். உற்பத்தி செய்யறவங்க இவங்க தடை பண்ண மாட்டாங்களாம். பர்ச்சேஸ்ல பண்றவங்க தான் அவங்க வந்து அதை பார்த்து ஜாக்கிரதையா வாங்கணுமா. இவர் விஷத்தை ஊத்துவாராம், அது விஷமா இல்லையான்னு பார்த்து தான் அவங்க சாப்பிடணுமா. எவ்வளவு புத்திசாலியான ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னு நீங்களே பாத்துக்கீங்க. இவரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டுல நம்ம எப்படி வந்து இந்த நாடு எங்க போகுது? யாராவது ஒரு லேமன் கூட யாராவது வந்து வடிகட்டின டேஷ் டேஷ் அவரு கூட இப்படி சொல்ல மாட்டார் பதில். என்ன ஒரு பதில் பாருங்க. ஏங்க இன்னைக்கு வந்து அந்த அமைச்சர் வந்து உங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை பத்தி கேலிங் கிண்டிலுமா நையாண்டி பேசிருக்கிறாங்க அப்படின்னா, இது 2011 தாங்க தொடங்கணும். சரி, அப்ப ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சா? 2024 25 ஏன் ஆய்வு செய்யல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்? அதான கேட்கிறாங்க. அது ஆய்வு செஞ்சிருந்தீங்கன்னா, தொடர் கண்காணிப்புல இருந்தீங்கன்னா தண்டனை வந்து கிடைச்சிருக்குமா, உயிர் போயிருக்குமா? இத கேட்டா அவர் என்ன சொல்றாரு? அப்படிலாம் வந்து ஆய்வு பண்ண முடியாது. அவனே அது வந்து அது இல்லை இது இல்லை, ட்ரக் இன்ஸ்பெக்டர் இல்லை அது இல்லை இது இல்லை. அப்போ ஒரு ஒரு லெத்தாஜிக் ஒரு ஒரு அக்கறை இல்லாத தன்மை, மக்கள் நலனில அக்கறை இல்லாத தன்மை. இப்ப இந்த பண்டிகை காலங்கள்ல வந்து இன்னைக்கு தேவையான போக்குவரத்து வசதியை செய்யணும். நேற்று 10 லட்சம் 15 லட்சம் பேர் தீபாவளிகளுக்கு, ஏன்னா நாளைக்கு தான், இன்னைக்கு நைட்டு தீபாவளி, நாளைக்கு காலையில தீபாவளி. இன்னும் அந்த மக்கள் வர்றது பாத்தீங்கன்னா அங்க துமுன்னு ஓடுறாங்க, துமுன்னு வர்றாங்க. அதையும் இந்த அரசு கவனத்துல கொள்ள வேணும். எந்த பிரச்சனைகளும் உங்க கவனத்தை எடுக்கிறது இல்லை. மதுரையில மீனாட்சி சொக்கநாதருடைய குடமுழுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வீர வசந்தராய மண்டபம் முழுமையா சீரமைக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இங்க டைட்டில் பார்க் அறிவிச்சாங்க, அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. மெட்ரோ ரயில் அறிவிச்சாங்க, அது என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. அறிவிச்ச திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் நிறைவேற மாதிரி தெரியல. ஆனா அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றதா விளம்பரம் மட்டும் பண்றாங்க. ஆனா நிச்சயமா மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும். அப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பாரு. ஆனா அவர் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு. அவர் தான் 1000 கோடி பறக்கும் பாலம் கொண்டு வந்தாரு. அவர் தான் வந்து இன்றைக்கு 2800 கோடிக்கு மேல இந்த சாலைகள் அமைக்கிறது, 4 வழி சாலைகள் அமைக்கிறது, அதே போல 2 வழி சாலையை 4 வழி சாலையா அமைக்கிறது. இதெல்லாம் வந்து மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக, ஒரு எளியவராக, ஒரு பண்பாளராக. நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேள்வி கேட்டவர்களுக்கு மத்தியில புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி, சமூக நீதிக்கு 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு, நீர் மேலாண்மையில நதிநீர் இணைப்பு திட்டம், நடந்தாய்வாடி காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அதே போன்று இன்றைக்கு குடிமராமத்து திட்டம், இதெல்லாம் நீர் மேலாண்மையிலே புரட்சி. வேளாண்மையிலே 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு தீர்வு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நீங்க எல்லாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. முல்லை பெரியாறு 5 மாவட்டத்திற்குரிய ஜீவாதார பிரச்சனை. இப்ப உச்ச நீதிமன்றத்துல கேரளால இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு புதிய அணை கட்டணும்னு ஒரு மனு தாக்கல் செய்து அதுல மாண்புமிகு நீதியரசர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் புதிய அணை குறித்து விவாதித்து அது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மாண்புமிகு இன்னொரு நீதியரசர் அது குறித்து மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த அரசு இதுவரைக்கும் அது குறித்து வாய் திறக்கல. சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருடைய வழிகாட்டுதலோடு இது குறித்து எடுத்து வச்சோம். ஆனா அது குறித்து இதுவரைக்கும் பதில் சொல்லல. முல்லை பெரியாறு 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனையா இல்லையா? அது நமக்கு புதிய அணை கட்டினா என்ன ஆகும்? நம்முடைய மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் பாலைவனமா போயிடும். குடிநீர் ஆதாரம், விவசாயம், நிலத்தடி நீர் எல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எடுத்து பேசணும். இது வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரோ மாண்புமிகு சம்பந்தப்பட்ட துறையின் மூத்த அமைச்சர், அவருக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் தெரியும், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இதுவரை வாய் திறக்கவே இல்லை முல்லை பெரியாருக்கு.
அப்ப எந்த பிரச்சனைக்குமே தீர்வு காணாத ஒரு அரசு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இது உதயகுமார் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு அக்கறை செலுத்தாத ஒரு அரசு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இதே மாண்புமிகு புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது காவேரி 50 ஆண்டு பிரச்சனை சட்ட போராட்டம் நடத்தி, அம்மா தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி காவேரிக்கு மீட்டு கொடுத்தாங்க. முல்லை பெரியாருக்கு உங்களுக்கு தெரியும், அம்மா சட்ட போராட்டம் நடத்தி 79ல இருந்து இதே பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. 2016ல ஒரு நிரந்தர தீர்வு உச்ச நீதிமன்றத்துல பெற்றுக் கொடுத்தாங்க. முல்லை பெரியாருக்கு 142 அடி உயர்த்தணும், 152 அடி உயர்த்தணும் என்பதை தீர்ப்பா பெற்றுக் கொடுத்தாங்க. மதுரையில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஒரு நன்றி அறிவிப்பு மாநாடு விவசாயிகள் கூடி நடத்தினாங்க. இதே போல காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மீத்தேன் எந்த ரசாயனமும் உள்ள வர முடியாது அப்படின்னு ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அதை உருவாக்கி கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு காவிரி காப்பாளர் எடப்பாடி